Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட்டான டாபிக் என்ன அப்படினா assets and liabilities. இதுல assetsனா என்ன, liabilitiesனா என்ன அப்படின்றதான டீடைலான எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நெட் வொர்த்னா என்ன, அந்த நெட் வொர்த்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த நெட் வொர்த்தை கால்குலேட் பண்றதுக்கு asset minus liabilities is equal to net worth. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் 100 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவரோட கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 crores கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரோட நெட்வொர்த் என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த 100 crore minus 90 crore ஈக்குவல் டு பேலன்ஸ் 10 crores. இதுதான் அவரோட நெட்வொர்த்தாக இருக்கும். ஆனால் பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்வோம், அவருக்கு என்னப்பா பிரச்சனை, 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அவர் சம்பாதிச்சா என்ன சம்பாதிக்கலன்னா என்ன அப்படின்னு இருப்போம். ஆனால் அவருக்கு தான் தெரியும் அவரோட நெட்வொர்க் என்ன அப்படின்றது. ஸோ மக்களோட மைண்டில் எல்லாரும் தப்பாக நினச்சிருக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ இந்த வேலை தான் உங்களோட நெட்வொர்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ண கற்றுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ஃப்ளேஷன்னா என்ன, இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய வீடியோ. ஸோ அதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக இன்ஃப்ளேஷனோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% to 6%. அசெட்ஸ்க்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குங்க. எதெல்லாம் அசெட்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அசெட்ஸ் அப்படின்றது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் உங்களை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி 6%க்கு மேலே வர்றது தான் உங்களுடைய அசெட்ஸ். எதெல்லாம் உங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாமல் 6%க்கு கீழே வருதோ இது எல்லாமே லயபிலிட்டிஸ் தாங்க. இப்போ நம்மள நிறைய பேர் நம்ம லயபிலிட்டிஸ்னால் என்ன நினச்சிட்ருக்கோம், லயபிலிட்டிஸ்னால் கடன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ கடன் மட்டும் லயபிலிட்டிஸ் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் எதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 6%க்கு கீழே வருதோ இது எல்லாமே லயபிலிட்டிஸ் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு லயபிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கு பேர் தான் டிப்ரிசியேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கார் எடுத்துக்கோங்க. கார் எல்லாருமே நம்ம அசெட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது அசெட் கிடையாது. இப்போ ஒரு 20 லட்ச ரூபா போட்டு நம்ம கார் வாங்குகிறோம். நம்ம ஷோரூம்லேருந்து அந்த காரை வெளியில் எடுத்த உடனே அதுலேருந்து 10% டிப்ரிசியேஷன் ஆகிடும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். யூஸ் பண்ணும்போது தேய்மானம் ஆகும். ஸோ 1 or 2 இயர்ஸில் அரௌண்ட் 10 to 20% டிப்ரிசியேஷன் ஆகும். இப்போ நீங்கள் 20 லட்ச ரூபா போட்டு கார் வாங்குறீங்க, விற்கும் போது உங்களோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா இருக்கும், 5 to 6 lakhs தாங்க போகும். அப்போ இது அசெட்டா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அசெட்ஸ்னால் நம்ம எல்லாரும் மேஜராக நினைக்கிறது லேண்டு வாங்குறது தான் நம்ம அசெட்டுன்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அது வந்து ஒரு 10 lakhsக்கு வாங்குறீங்க. ஒரு 5 years டென்யூர் வச்சுக்கோங்க. 5 yearsல அந்த லேண்டு 50 lakhsக்கு போகுது அப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று அதே 10 lakhsக்கு வாங்குறீங்க, அந்த 5 years டென்யூரில் ஒரு 12 lakhs to 15 lakhs தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 50 lakhs வர்றது வந்து அசெட்டா இல்லை 15 lakhs வர்றது அசெட்டா? இதில் வந்து நீங்கள் அசெட்டுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ உங்கள் ரிட்டர்ன்ஸ் அதாவது 50 lakhs வந்திருக்கு இல்லையா, அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி 6%க்கு மேலே வந்திருந்தா அது அசெட். 6%க்கு கீழே வந்திருக்கு அப்படின்னா அது லயபிலிட்டிஸ். இதில் அசெட்ஸ்ன்னு சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்குங்க. கோல்டு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஷேர்ஸு, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். பட் இதில் எதெல்லாம் 6%க்கு மேலே வருதோ இது எல்லாமே உங்களுக்கு அசெட். இப்போ நான் பேசினதுலேருந்து உங்களுக்கு அசெட்ஸ்னால் என்ன, லயபிலிட்டிஸ்னால் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு உங்களோட அசெட்ஸு லயபிலிட்டிஸையும் மைனஸ் பண்ணி அதுலேருந்து என்ன உங்கள் நெட்வொர்த்துன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஃபினான்ஷியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.